அங்கீகாரம், அவர் சொன்ன செய்த அங்கீகாரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு இன்றும் அன்றைய அப்படியே இருக்கிறது. அதை நாம் படிக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்பட்டோமானால் இன்றைக்கு நாம் நல்லவர்களாக மாறலாம். நாம் அந்த வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் இல்லாமல் லட்சியத்தோடு வாழலாம், சொர்க்கம் செல்லலாம். அதில் ஒன்றுதான் ஹந்தலா. நம் சஹாபி ஹந்தலா என்ற சஹாபி அடிக்கடி கேள்விப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஹந்தலா என்ற சஹாபி அவங்க பல யுத்தங்களில் கலந்து கொண்டவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வீதியில் வர்ற அழுது கொண்டே வருகிறார். எப்படி வர்ற? அழுகிறார். அப்ப எப்ப அழுக வர்றதுன்னு கொஞ்சம் கவனிங்க. வீதியில் வர்றாரு, அழுது கொண்டு வருகிறார். அப்ப வீதியில் அழுது கொண்டு வருவதை பார்த்த உடனே ஒரு அழுத நமக்கு எல்லாம் மனசு ஒரு இறக்கம் வரும். நம்ம அழாட்ட கூட அவன் என்னங்க அழுதுட்டு வரீங்க, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன விசாரிக்கிற பழக்கம் இருக்கிறது. இந்த ஹந்தலா சஹாபி வீதியில் வருகிற போது அவர்களை சந்தித்த ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் சந்திச்சு இவங்க அழுகிறத பார்த்த உடனே, ஹந்தலாவே ஏங்க அழுகிறீங்க? அப்ப அழுகிறத பார்த்து நம்ம என்ன நினைப்போம்? அவரை ஏன் அழுகிறார் தெரியலையே, தெரிந்து கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நாம் பார்ப்போம். அந்த மாதிரி அந்த சிந்தனைக்குரிய சஹாபாக்கள் முக்கியமான அபூபக்கர் ரலியல்லாஹு. யாராவது கவலைப்பட்டாங்களா, சிரமப்பட்டாங்களா, நீக்கு என்பதில் ரொம்ப முன்மாதிரியா இருப்பாங்க. அது விரைந்து அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க என்று கேட்ட உடனே ஒரு ஆச்சரியமான பதில் சொல்றார் அவர். அபூபக்கரே, நான் நயவஞ்சகனாகிவிட்டேன் சொல்லி அழுகிறார். நான் நயவஞ்சகனாகிவிட்டேன். ஹந்தலா இருக்கிறாரே அவன் நயவஞ்சகனாகிவிட்டான் என்று தன்னை பெயரை சொல்லி சொல்கிறார்கள். அவர் நயவஞ்சகம் என்றால் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸை படித்து தெரிந்து கொண்டவர்கள். தெரியாம சொல்லல. நயவஞ்சகனாகிட்டா அவனுக்கு தான் நரகத்திலே அடித்தட்டு, நரகத்தில் அடியில் இருக்கக்கூடியவன் தான், முஷ்ரிக்கை விட அடியில் இருக்கக்கூடியவன் என்று தெரிந்து வைத்திருக்க. அவ்வளவு மோசமான ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு செயல்கள் தான் நயவஞ்சகம். ரெண்டு முகம் காட்டுறது, அங்கே இங்கே காட்டுறது, இரண்டு இடங்களில் பேர் வாங்க நினைக்கிறான் அவன் நயவஞ்சகன். அது மோசமான அடையாளம் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு நயவஞ்சகன் ஆகிவிட்டான்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, ஏன் சொல்ற? அவ்வளவு ஆச்சரியம், ஏன் நயவஞ்சகன் சொல்றாங்க கேட்டான். அப்ப சொன்னாங்க, நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிற போது அவர் சொர்க்கம் நரகத்தை சொல்கிறார்கள். அதை கேட்கும் உள்ளம் அப்படியே அதிலே ஈடுபட்டு விடுகிறது. உள்ளத்தில் வேறு சிந்தனை இடாமல் சொர்க்கம் நரகம் என்று மட்டும்தான் தெரியுது. நான் வெளி உலகத்துக்கு வந்த உடனே மனைவி, மக்கள், வியாபாரம், பொருள் வேலை வருகிற போது அதிலும் மனது பங்கு கொள்கிறது, அதில் ஈடுபாடு கொள்கிறது. அந்த வேலையிலும் மனைவி மக்களே போய்விடுகிறது. அவர் ரெண்டு நிலை இருந்தால் முனாஃபிக் தானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு பல வணக்க வழிபாடுகள் செய்கிறவர்கள், யுத்தம் போன்ற அந்த புனித போர் ஈடுபடுகிறவர்கள், அந்த உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்படுகிறது? இந்த சிந்தனை வருது, ரெண்டு நிலை வருது. உடனே இப்படி சொல்ல அபூபக்கர் சொல்ல, அப்படியா? அப்ப நானும் அப்படித்தான் இருக்கிறேன், எனக்கும் அதுதான் நிலைமை என்று சொல்லிவிட்டு தூதரை தேடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த விஷயத்தை சொல்றான். நேரம் முடிஞ்சா சொல்றேன், சுருக்கம் இதை அங்க சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பெற்றிருக்க தலைவர் மிக சிறந்த தலைவர், அழகான பாடத்தை தந்தவர்கள், எல்லா வகையான முன்காலத்தை பெற்றவர்கள், அழகான மருந்து சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்க? நீங்க நல்ல சிந்தனை இருக்கிறீங்க, பரவாயில்லை இப்படின்னு சொல்லல. நீங்கள் நினைப்பது போல நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த மர்ம சிந்தனையோடு தான் வாழ வேண்டும், அதான் நல்லது என்று சொல்லல. நீங்க நினைப்பது போல அப்படி வாழ்வது இருந்தீர்களானால் நீங்கள் இருக்கின்ற வீடுகளிலும் நீங்கள் உலா வருகின்ற வீதிகளிலும் உங்களை அமரர்கள், மலக்குகள் சேர்ந்து கைலாக சேர்ந்து உங்களோடு இருப்பார்கள். அப்ப இந்த வேலை மலக்கு வேலை. உண்ணாம உறங்காம உடுக்க அவங்க தின்னணுமே, மனை மக்கள் வேணும் என்ற சிந்தனை இல்லாம அல்லாஹ் சொன்னது மட்டும் செய்கிற வேலை தான் அவங்க வேலை. எனவே இந்த சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அருமை சகோதரர்களே, இதை நான் முக்கியமா சொல்ல எடுத்தேன். மூணு தடவை சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மர்மை, சொர்க்கம் நரக சிந்தனை பசுமையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனைக்கிடையே அந்த சிந்தனையை பெற்ற உள்ளத்தில் இந்த உலகத்தை பற்றி ஈடுபாடு வரக்கூடாது என்று நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, அப்படிலாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? ஆனாலும் நீங்கள் நினைப்பது போல சொர்க்கத்தையும் நரகத்தையும் என்னுடைய வாய்ந்து கேட்கிற போது அதில் ஈடுபாடு கொண்டு அதில் லயித்திருக்க நினை விரும்பினால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், என்றார்கள். ஒரு நேரம் என்னிடத்தில் அமருங்கள், என்னிடத்தில் படியுங்கள், இந்த பாடத்தை படித்துவிட்டு நீ வெளியுலகு செல்லுங்கள், அங்கு மனைவியோடு, மக்களோடு, வியாபாரத்தோடு, விவசாயத்தோடு, தொழில்களோடு ஈடுபடுங்கள், மீண்டும் இடத்தில் வந்து விடுங்கள் என்றார்கள். நம்முடைய முன்னோர்களான பின்பற்ற தகுந்த முன்னோர்களால் அவர்கள் சஹாபாக்கள் செய்த முக்கியமான வேலை என்ன? அவர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டையும் சமநிகராக வைத்துக் கொண்டார்கள். எப்படி உலகத்திற்கு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, வேலைக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதுபோல் ஒரு பகுதியை படிப்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரத்து வாயில் வரக்கூடிய குர்ஆனை ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை பங்கு போட்டு வைத்துக் கொண்டார்கள். இந்த வேலை நாம் செய்தாகணும். அருமை சகோதரர்களே, நாம் உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் திருமறை குர்ஆனை படித்தாக வேண்டிய முயற்சி எடுங்கள். ஏதாவது இது மாதிரி ஒரு நாள் புரோகிராம் நடத்தான் அல்ல வேற எங்க நிகழ்ச்சி இருந்தா அதற்காக வாகனத்தை உங்களுடைய வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்தினான் அல்லது எங்கேயாவது கொஞ்சம் தூரம் நடந்து வாங்க என்று சொன்னால்தான் வருவோம். ஆனால் நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக நண்பரை பார்க்க போகிறோம், சொந்தக்காரங்க பார்க்க போறோம், நாட்டுக்கு போறதுக்காக வேண்டி சாமான் வாங்க போறதற்காக சொந்த காசை செலவழித்து செல்கிறவர்கள் சொர்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி எடுத்து போறதே கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்த பாடம், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி பயம், எந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மார்சி அழுகின்ற தன்மை, வணக்க வழிபாடுகளை இன்பம் ஏற்பட முக்கியமான காரணம் இந்த ரெண்டிலை கொண்டிருந்தார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான நேரத்தை நாம் முக்கியத்துவம் எடுக்க வேண்டும். துன்யாவில் ஈடுபடக்கூடிய நாம் அதே போன்ற ஒரு பகுதியை மார்க்கத்தை படிப்பதற்காகவும் இப்படி மாறி மாறி வருவோமானால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் அலட்சியம் காட்டாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்ட மக்களாக மாற வேண்டும், மாறுவோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா உள்ளத்திற்கு உணவான திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளையும் படித்துக் கொண்டு சிந்திக்கிற உள்ளங்களை, தெளிவானத்தை பார்க்கிற கண்களை, நல்லவற்றை கேட்கின்ற காதுகளை பெற்ற நன்மக்களாக ஆக்கி சொர்க்கத்துள் மக்களை ஆக்கியவர்களாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ரெண்டாவது இஸ்லாத்தை பற்றி தான் படித்து இஸ்லாத்துக்கு மனப்பூர்வமாக வரீங்க அப்படின்னா. அருமை சகோதரர்களே, சகோதரர் மேலப்பாளையத்தை சார்ந்தவர், அவராக இஸ்லாம் மதத்தை ஏற்க வேண்டும் என்று நம்ம தெரிந்த சகோதரர் கூறி, அதில் குறிப்பாக பல மக்கள் கூடிய இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சந்தோஷம் என்று சொல்லி கத்திவில் இருக்க சகோதரர் இங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறார். அது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதை தொடர்ந்து அதில் தெளிவாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு எல்லாரும் துவா செய்யணும். சொல்லுங்கண்ணா. அஷ்ஹது அஷ்ஹது அல்லா இலாஹா அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹு அக்பர். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுள் இல்லை என்று என்றும் இன்னும் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாருமாவார் என உறுதியாக நம்பி ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர்.